இன்று வேலூரில் தமிழ்நாடு இறகு பந்து கழகத்தின் சார்பில் வேலூர் மாவட்ட இறகு பந்து கழகம் ஸ்டேட் சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்தினார்கள். வெற்றிகரமாக நடத்தியிருந்தார்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 510 வீரர்கள் வீராங்கனைகள் எல்லாம் கலந்து கொண்டு மிக சிறந்த முறையிலே இந்த போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு இறகு பந்து கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் ஆகிறது. 7 ஆண்டுகளில் உலக அளவில் பல போட்டிகளை வென்ற நம்முடைய வீரர்கள் வீராங்கனைகள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். எங்களுடைய ஒரு இலக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வீரர்கள் வீராங்கனைகள் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், இந்தியாவிற்கு தங்க பதக்கங்களை வெல்ல வேண்டும். குறிப்பாக ஒலிம்பிக்கில் பேட்மிண்டனில் தங்கங்களை வெல்ல வேண்டும். ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப், இது பேட்மிண்டனில், அதாவது டென்னிஸ்ல விம்பிள்டன் போன்று பேட்மிண்டனில் எல்லாம் ஆல் இங்கிலாந்து சாம்பியன்ஷிப், அதையும் எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காரணம், அந்த அளவுக்கு இவர்களுக்கு உதவியாக இருக்கின்றோம், ஊக்குவிக்கின்றோம், பயிற்சிகளை கொடுக்கின்றோம். வெளிநாடுகளிலிருந்து பயிற்சியாளர்களை, கோச்சுகளை அழைத்து வந்து அவர்களுக்கு கேம்ப்ஸ், பேட்மிண்டன் கேம்ப்ஸ், 15 days, 1 month, 3 months கேம்ப் இப்படிலாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். பல, அதாவது இப்ப இருக்கின்ற 11, 13, 15, 17, அதாவது அண்டர் 11, அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17 இந்த பிள்ளைகள்லாம் நல்ல வரும் காலத்தில் நிச்சயமாக நம்ம பெருமை செய்யணும். அளவில் இப்போ மதுபானங்கள் நீங்க பேக்கெட்ல வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அது நாங்க பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறோம். அதாவது தமிழக மக்கள், குறிப்பாக திமுக அரசு வந்து மக்களை பற்றி கவலை இல்லாமல், இளைஞர்களை பற்றி கவலை இல்லாமல், இளைஞருடைய நலன்களை பற்றி, குடும்பங்களை பற்றி, பெண்களை பற்றி, தமிழ்நாடு முன்னேற்றத்தை பற்றி எந்த ஒரு அக்கறை இல்லாமல் மதுவை திணிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே, அதில் வருகின்ற வருமானம் வைத்து அரசை நடத்த வேண்டும், நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது நிர்வாகமா நான் பார்க்கல. இது ஒரு நிர்வாகமா, சாராயத்தை வித்துதான், அதுல வர்ற பணத்தை வச்சுதான் நாங்க வந்து நலத்திட்டங்களை கொடுக்கணும்னு ஒரு அரசு இருக்கிறதுனா, அப்போ நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு. They don't know how to administer. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்ல வந்து மது வச்சுட்டு தான் அவங்க வந்து நிர்வாகம் பண்றாங்களா? இன்னொன்னு நான் சொல்றேன், இப்ப இதுல வந்து மது வணிகத்துல வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா, தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 5-6 நிறுவனங்களிலிருந்து அவங்க வந்து விநியோகம் செய்கிறார்கள், பெறுகிறார்கள், ப்ரொக்யூர் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 நிறுவனம் வந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொந்தமான நிறுவனங்கள். அப்போ நீ ஒரு திமுக, அதாவது டாஸ்மாக் என்று தமிழக அரசு துறை சார்ந்தது. டாஸ்மார்க்கு திமுகவின் பொருளாளர் மரியாதைக்குரிய திரு TR பாலு அவர்கள், அவரை சார்ந்த நிறுவனம் 20% டாஸ்மார்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கு. திரு ஜெகத் ரட்சகன் கொள்கை பரப்பு செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை சார்ந்த நிறுவனம் 20% டாஸ்மார்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்போ இதுல என்ன அர்த்தம், இதுல புரியுது நாங்க புரிஞ்சுக்கிறது. அப்போ உங்க கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உங்க கட்சியினுடைய பொருளாளர், உங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், அவங்களுக்காக நீங்க வந்து இந்த டாஸ்மாக் விற்பனை அதிகப்படுத்தணும்னு பல வகையில, பல முறையில் அதிகப்படுத்துறீங்களா? நடவடிக்கை எடுங்க. இல்ல, நாங்க கேட்கிற கோரிக்கை CBI என்கொயரி நடத்துங்க. எதுக்கு நீங்க அவங்க கள்ளக்குறிச்சியில அவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, அவங்களை ஏன் காப்பாத்துறீங்க? CBCID என்கொயரின்னு நீங்க பண்றீங்க. CBCID மேல மரியாதை இருக்கு, நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. ஏன்னா இதுல அங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்துல அங்க வந்து உயர் காவல்துறை அதிகாரிகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அதுல வந்து அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, பெரிய பொறுப்புல இருக்க அரசியல்வாதி சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ உண்மை வெளிவர கடைசியில விக்கிறவன், காய்ச்சறவன் ஒரு 4 பேர், வைக்கிறவன் ஒரு 10 பேரை உள்ள தூக்கி போட்டு நாங்க முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போறீங்க. எப்படி ஒருத்தவங்க வந்து
20 வருஷமா 30 வருஷமா அந்த கள்ளச்சாரம் அந்த மாவட்டத்துல காய்ச்சிக்கிட்டு அவங்களுக்கு உடந்தையா இருந்துகிட்டு அவங்களுக்கு ஆதரவா இருந்த அரசியல்வாதிகள் யார் யாரு எல்லாருக்கும் அந்த மாவட்டத்துல எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சருக்கு தெரியாதா? இல்ல வேற யாருக்கும் தெரியாதாங்க? அதனாலதான் எங்களுக்கு நோக்கம் சிபிஐ என்கொயரி வேணுங்க. ஏன் சிபிஐ? நாங்க இது அரசியல் பண்ண விரும்பல. சிபிஐ இந்த பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு வந்ததா, ஆந்திராவில இருந்து வந்ததா, எங்க வந்தது? இன்டர்ஸ்டேட் இஷ்யூ. ரெண்டாவது, போலீஸ் உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அடுத்தது இந்த சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு சிபிஐ என்கொயரி வந்தா நியாயமா நடக்கும்னா அந்த அந்த ஆதங்கம் தான் எங்களுக்கு இருக்கு. அதனால அதை கொண்டு வாங்க. கருணாபுரத்துல ஒரு சமுதாயம் இறந்திருக்கு, மாதவச்சேரியில வேற சமுதாயம் இறந்திருக்கு, சேஷமங்கலத்துல வேற சமுதாயம் இறந்திருக்கு. அதனால இதெல்லாம் அப்படி ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்குதான்னு வெளியில வரணும். அரசு இருக்கக்கூடிய மதுவில் கிக்கு இல்லை, அதனாலதான் கள்ளச்சாரம் நோக்கி போறாங்க. அதை நியாயப்படுத்துற மாதிரி இல்ல. அடுத்த கேள்வி நீங்க அவர்கிட்ட கேட்கணும், அது கிக்கு வரணும் என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? கேளுங்க அடுத்த முறை. அது கிக்கு இல்லைன்னு சொன்னீங்க இதுல சட்டமன்றத்துல. கிக்கு வரணும்னா என்ன சார் பண்ணணும்? இல்ல டிஆர் பாலுகிட்டயோ இல்ல ஜெகத் ரட்சகன் சொல்லி அவங்க தயாரிக்கின்ற நிறுவனத்துல இன்னும் கிக் அதிகமா சொல்லி பரிந்துரை பண்ண சொல்லுங்க. அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு பஞ்சாயத்து தேர்தலை விட மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சாயத்து தேர்தலில் கூட நியாயமா நடக்கும், ஆனால் அதை விட மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். இது சட்டமன்ற இடைத்தேர்தல். அது அங்க இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அவர் ஆர்டிஓ, அவர் என்ன பண்ணுவாரு? அமைச்சர் போன் பண்ணா எஸ் சார் எழுந்து நின்று எஸ் சார் தான் சொல்ல போறாரு. இல்ல அவர் சீட்டு கிழிஞ்சிடும். அமைச்சருக்கு எதிர்த்து யாராவது பேச முடியுமா? இல்ல அந்த தொகுதியில் உள்ள ஆளுங்கட்சியை சார்ந்த அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ எதிர்த்து பேச முடியுமா? அவரு இல்ல. ஆபீஸ்ல போனாலே இவர் இல்ல. ஆபீஸ்ல நாங்க போய் யாருமே கிடையாதுங்க. விக்கிரவாண்டியில ஃப்ரீ ஃபார் ஆல் வராங்க. ஆயிரக்கணக்கான திமுக காரங்க எல்லா ஊர்லயும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. இப்ப நாங்க ப்ரோக்ராம் போனோம்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா நாங்க போறது இப்ப 5 மணிக்கு போறோம்னா 4:30 மணிக்கு அங்க போறாங்க. திமுகவில் இருக்கிறவங்க அங்க போயிட்டு 2000 ரூபாய் நாங்க கொடுக்க போறோம், யார் யார் வாங்கிக்கிங்களோ இங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு எங்க நிகழ்ச்சிக்கு யாரும் வரக்கூடாதான். அங்க இருக்கிற ஒரு 100-200 பெண்கள் 2000 ரூபாய் எல்லாரும் தான் போறேன். அவளை உள்ள கூப்பிட்டு ரூம்ல கூப்பிட்டு பூட்டி வச்சிடுறாங்க, பட்டியல போட்டு அடிச்சு வச்சிடறாங்க. ஆடு மாடுகளை பட்டியல போட்டு அடைக்கிற மாதிரி அந்த பெண்களை பட்டியல போட்டு அடிச்சு 2000 ரூபாய். இங்க இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் இங்க இருந்தீங்கன்னா 2000 ரூபாய் கிடைக்கும். இதுவா தேர்தல்? கேவலமானது. இப்படிதான் ஜெயிக்கணுமா? இன்னொன்னு அடுத்தது எனக்கு பயமா இருக்கு. இந்த பெண்கள்லாம் அவங்களை நம்பி போறானுங்க, அது திமுக நம்பி போறானுங்க. ஐயோ, அது பட்டியல போட்டு அடிச்சு உங்களை என்ன பண்ண போறாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஏன்னா மோசமானவனுங்க. இப்படி செய்யறவங்க நாளைக்கு என்ன வேணா செய்வாங்க. ஏன் நாளைக்கு என்ன செய்வாங்க? நாளைக்கு திமுக காரங்க பெண்கள் இல்ல, பெண்களுடைய அவங்களுடைய மகள்களை அடிச்சு வச்சுக்கிட்டு நீ எங்களுக்கு ஓட்டு போட்டாதான் நான் உங்களுக்கு விடுதலை பண்ணுவேன்னு நாளைக்கு மிரட்டுறதுக்கு என்ன ஆயிட போகுது? அடுத்தது கட்டாதான் வரப்போகுது. திருமங்கலத்தை ஆரம்பிச்சீங்க, ஈரோடு ஃபார்முலா, இப்போ விக்கிரவாண்டி ஃபார்முலா. ஃபார்முலாவாது கேவலம், கன்றாவி. ஒரு தேர்தல், அதுக்கு ஒரு அதிகாரி, அதுக்கு ஒரு கலெக்டர், அதுக்கு ஒரு மாநில அதிகாரி. எதுக்கே நடத்துறீங்க? அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்களேன். காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்க. ஆனாலும் இதை மீறி நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற போகிறோம். மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. நானும் ஊரா போயிட்டு இருக்கேன், மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் இந்த திமுக அரசு மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. விக்கிரவாண்டியில நடக்கிற இடைத்தேர்தல், அது இடைத்தேர்தல். அது நேற்று கூட பாருங்க, புடவை பிடிச்சிருக்காங்க, புடவை துணி எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சி இன்னைக்கு காலையில கொடுத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் விட்டு விடா போய் பையா கொடுத்து வீடியோஸ் இருக்கு, எல்லாம் இருக்குது, கொடுக்குறாங்க. சமூக நீதிக்கு எதிரான இருப்பவர்கள் தான் பிஜேபியோட அலைன்ஸ் வைப்பாங்க காங்கிரஸ் செல்வ பெருந்திருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சமூக நீதி பேசுறாங்க. அதாவது யாருமே எங்களுக்கு சமூக நீதி சம்பந்தமா பாடம் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது.
அருமை நண்பர் செல்வ பெருந்தகை அவர்களை நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்க சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கிறது. 69 விழுக்காடு. அந்த 69 விழுக்காடுனா அது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 93, 94 9வது அட்டவணையில அதை கொண்டு வந்து அதற்கு நமக்கு பாதுகாப்பு. ஆனாலும் சில உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதை பத்தி கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. இதை எதிர்த்து ஒரு வழக்கு 2007 வந்தது. 2007 வந்த வழக்குல 2010 தீர்ப்பு கொடுத்தாங்க. 2010 தீர்ப்பு கொடுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொன்னாரு, ஓராண்டிற்குள் நீங்க தமிழ்நாட்டுல கணக்கெடுப்பு நடத்தி 69 விழுக்காட்டை நியாயப்படுத்துங்கள் என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்கல. அதுக்கப்புறம் 2 வழக்குகள் போட்டிருக்கிறார்கள். கடைசி வழக்கு 2021 போட்டிருக்கிறாங்க. அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு வந்திருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க தமிழ்நாட்டு 69 விழுக்காடு வழக்கை நாங்க எடுத்துப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு முடிஞ்சிருச்சு. உச்ச நீதிமன்றம் விடுமுறை 8ஆம் தேதிக்கு மேல 8ஆம் தேதி விடுமுறை முடியுது. அப்ப முடிச்சதுக்கு அப்புறம் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு எடுக்க போறாங்க. எடுத்தப்போ அவங்க முதல் கேட்கிற கேள்வி என்ன கேள்வி, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அதுல தரவுகள் இருக்கா, டேட்டா இருக்கான்னு கேட்க போறாங்க. இவங்க டேட்டா இல்லைங்க, பழைய டேட்டா தான் சொல்லுவாங்க. அப்போ அதை ரத்து பண்ண போறாங்க. ரத்து பண்ணா தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா அது மட்டும் நடந்தது, திமுக ஒரு பஞ்சாயத்து தேர்தல் கூட ஜெயிக்க முடியாது. ஸ்டாலின் அவர் பேர் கருப்புல எழுதப்படும். சமூக நீதி, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி வரலாற்றுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பேர் கருப்புல எழுதப்படும். சமூக நீதி, திமுக சமூக நீதி காலம், கருப்பு காலம் அப்படின்னு. இதெல்லாம் செல்வ பெருந்தகை நண்பர் செல்வ பெருந்தகை அவர்கிட்ட ஸ்டாலின் அவர்கிட்ட போய் சொல்லுங்க. இது ஏதோ ஒரு வன்னியர் இடஒதுக்கீடுக்கு மட்டும்தான் கிடையாது. தமிழ்நாட்டின் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மிகப்பெரிய ஆபத்து கத்தி தொங்கிட்டு இருக்கு. இது தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இது கணக்கெடுப்பு நடத்தணும். ஆனா எங்களுக்கு கடமை, எங்களுக்கு உரிமை இல்லை. என்ன உரிமை? நீங்க மாநில சுயாட்சி, மாநில உரிமை எல்லாம் பறிச்சுக்கிறாங்க. கொடுக்குற உரிமையே எங்களுக்கு இல்லைன்னு சொல்றது எவ்வளவு ஒரு மோசடி இது, எவ்வளவு மோசடி இது. ஏன் பயப்படுறீங்க? கணக்கெடுப்பு நடத்த ஏன் பயப்படுறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? மாடுகளை கணக்கெடுக்கிறீங்க, தெருவில் இருக்கிற நாய்களை கணக்கெடுக்கிறீங்க. ஏன் மனுஷால கணக்கெடுக்க முடியாது உங்களால? மனுஷன் எந்த நிலையில இருக்கான்னு கணக்கெடுக்க முடியாதா? அப்போ என்ன வன்மம் இது? அப்ப சமூக நீதி பேசாதீங்க. சமூக நீதி பேசுவதற்கு தகுதி கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. திமுகவோ தேமுதிகவுக்கு மட்டும் இல்ல, திமுகவை சார்ந்தவர்களும் எங்களுக்கு வாக்களிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கு அங்க, அந்த பகுதி, அந்த மாவட்டம், அந்த ஏரியா, தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகம் அந்த அளவுக்கு இருக்கு. இந்த கள்ளச்சாராயம், பக்கத்துல கள்ளக்குறிச்சியில சாவு, ஊழல், நிர்வாகத்தை தன்மை இல்லாத ஒரு சூழல், இதெல்லாம் பார்த்தாலே மக்கள் வெறுப்புல இருக்கிறாங்க, கோபத்துல இருக்கிறாங்க. எல்லா கட்சியும் சார்ந்தவர்கள், எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு வாக்களிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. சமீபத்துல பார்த்தோம், கடந்த ஆண்டு பார்த்துட்டோம், நீட்ல பிஜியில பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி 0 மார்க். அப்போ எதுக்கு? அப்போ தரமா மருத்துவர்கள் கொண்டு வர முடியாது. அது இல்லாமல் 110 மதிப்பெண்கள் வாங்குற ஒரு மாணவன் அதுல எம்பிபிஎஸ்ல சேர்றான். ஏன்னா அவங்க அப்பா கோடீஸ்வரர். ஒரு வருஷத்துக்கு 28 லட்சம் ரூபாய் ஒயிட்ல கட்டணும், செக்ல கட்டணும். செக் ஒரு எம்பிபிஎஸ்க்கு 110 மார்க் எடுத்த 720 110 மார்க். அதே போல 520 மார்க் எடுத்த ஒரு மாணவன் சேர முடியல. ஏன்னா அவங்க அப்பா விவசாயி. அந்த பையனுக்கு கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ், அதுல 5,30,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். அது கட்ட முடியல. அப்போ என்ன தரமான மருத்துவர்கள் நீட்ல கொண்டு வருவாங்க? பிளஸ் இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும் 28 லட்சத்துல இருந்து 32 லட்சம் வரைக்கும் இல்ல சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஃபீஸ் ஒவ்வொரு வருஷம் ஃபீஸ் 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் அதுல ஃபீஸா வாங்கிடுறாங்க. இது இல்லாம நீட் கோச்சிங் சென்டர்னு இருக்கு, அது 2 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க ஆண்டுதோறும் இந்தியா முழுவதும் நீட் கோச்சிங் சென்டர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு மருத்துவ கல்வி வணிகம் ஆயிடுச்சு, பெரிய அளவுல ஆயிடுச்சு.
தரம் இல்லாத மருத்துவர்கள் இதுல வர்றாங்க. இப்ப சமீபத்துல வந்து நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் செய்தி அந்த தேர்வு தாள் வந்து வெளியிட்டு இருந்தோம். அது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். நான் சிபிஐ என்கொயரி பண்ணிட்டு இருக்குது. அது வெளியில வரணும். உண்மை இப்ப இல்ல, கடந்த காலங்களில் இது எல்லாமே வெளியில அதுல வரணும். அதனால இது எங்களோட நிலைப்பாடு, அதே நிலைப்பாடு. அதாவது இப்போ சமீபத்துல RS பாரதி அவர்கள் வந்து என்னென்னமோ பேசியிருக்காரு. அது வந்து நான் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. நீங்களும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. சீரியஸா எடுத்தாதான் கொஞ்சம் அப்படியே யோசிக்க தோணும். அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காது. இல்லைங்க, அதெல்லாம் அப்படி அவர் வந்து கொஞ்சம் சமீபத்துல அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. எடுத்துக்காதீங்க.